குட் ஈவினிங் எல்லாருக்கும். நான் உங்கள் தோனி கமல் ஃபார் எவர் யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன். இப்போ தான் புதுசாக நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இதில் கண்டென்ட் என்ன போடுறதுன்னு தெரியாமல் நான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஒன்றும் இல்லை, இது சின்ன வீடியோ தான் இது, ப்ளஸ் ஆடியோ. ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் ரொம்ப குதிச்சிட்ருக்காங்க. சிஎஸ்கேவை ரொம்ப கலாச்சிட்ருக்காங்க. ஏன்னா நாங்கள் 2 கப்பு வின் பண்ணிட்டோம். ஸோ டோட்டலாக 4 கப்பு. லேடிஸ் ஆர்சிபி இருக்காங்களே, அதையும் சேர்த்துக்கிறாங்க. அதையும் சேர்த்து கூட எங்கள் சிஎஸ்கே கிட்டே வர முடியல அவங்களால. சரி, ஓகே, அவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். இது மெயினாக இந்த வீடியோ ஆடியோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆர்சிபி ஜெயிச்சதுக்கு கர்னூலில் பயங்கரமாக ப்ராப்ளம் நடந்திருக்கு. ஸோ நிறைய பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ப்ளஸ் பஸ்ஸெல்லாம் உடைச்சிருக்காங்க ஆர்சிபி ஃபேன்ஸு. ஸோ இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் ஆர்சிபி ஃபேன்ஸ் கிடையாது, வேறு யாரோ செய்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இதுனாலும் தப்பு தானே. இப்போ நாங்களும் 5 தடவை வின் பண்ணியிருக்கோம், 2 டைம்ஸ் சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணியிருக்கோம். நாங்களும் இந்த ரோட்டில் கொண்டாட தான் செஞ்சோம். இதை விட பயங்கரமாக கொண்டாடணும். ஆனால் இந்த மாதிரிலாம் அநியாயப்பட்டு கொண்டாடல. பஸ்ஸை உடைக்கிறது, பொது கவர்மெண்ட்டோட பொருளை சேதப்படுத்துறது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி யாரும் எந்த ஒரு டீமும் சரி, மும்பையும் வின் பண்ணியிருக்காங்க 7 டைம்ஸு, நாங்களும் வின் பண்ணியிருக்கோம் 7 டைம்ஸு, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இவங்க ஆர்சிபி போன வருஷம் ஜெயித்தாங்க, 11 பேரை சாவடித்தாங்க. இப்போ நேற்று கர்னூலில் ப்ராப்ளம் நடந்திருக்கு. நிறைய பேர், ஒரு 28 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃப்யூச்சரில் கொஞ்சம் பாதிப்படையும் நினைக்கிறேன். ஸோ இது எப்படியாவது கவர்மெண்ட்டோ கர்நாடகா கவர்மெண்ட்டோ சரி, இல்லை ஃபைனல் எந்த கிரவுண்டில் நடக்குதோ அவங்களும் சரி, நெக்ஸ்ட் இயர்லேருந்து அது நெக்ஸ்ட் இயர் ஆர்சிபி வந்தால் பார்த்துக்கலாம். ஸோ வந்ததுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் ப்ரிகாஷன்ஸ் எடுத்து மக்களை கொஞ்சம் ஃபேன்ஸ் கவனம். அப்புறம் ஒரு சிஎஸ்கே ஃபேன்ஸை போட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் ஒரு 10-15 பேர், ஒரு 2 சிஎஸ்கே ஃபேன்ஸை போட்டு அடிச்சிருக்காங்க பயங்கரமாக. என்ன இதெல்லாம்? எங்கள் கிரவுண்டில் ஆர்சிபி ஃபேன்ஸ் வரும்போது நாங்கள் யாரையுமே கை வைக்க மாட்டோம். அதில் 2 தற்கொலை ஆர்சிபி ஃபேன்ஸ் வராங்க. அவன் பேர் கூட எதோ தெரியல எனக்கு. ஸோ அவங்க தான் ஓவராக வெளியில் பேட்டி கொடுப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்பெக்டாக நடந்துக்க சொல்லுங்கள். ஸோ சென்னை கிரவுண்டில் யார் வந்தாலும் சரி, நம்ம யார் மேலே கை வைக்க மாட்டோம். இன்னும் கேட்டால் விராட் கோலி அடித்தாலும் பாராட்டுவோம், தோனி அடித்தாலும் நாங்கள் பாராட்டுவோம். அதே மாதிரி பெங்களூரில் விராட் கோலி அடித்தா மட்டும்தான் பாராட்டுவாங்க. தோனி அடித்தா தேவையில்லாத அந்த டிஜே பாட்டெல்லாம் போட்டு அவமானப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அடுத்த வருஷத்துலேருந்து கொஞ்சம் இதை எப்படியாவது கம்மி பண்ணணும். ஓகே, தேங்க்ஸ். இதை பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.